இது வந்து ஒரு 6 அடி வரைக்கும் வளரக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு நெல். இதை பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 140 நாள் இதோடைய வாழ்நாள். இது பாத்தீங்கன்னா ஆத்தூர் கிச்சிலி சம்பான்னு ஒரு நெல். இது தூய மல்லி. இதுவும் கருப்பு கவுனி தான். கருப்பு கவுனில நிறைய ரகங்கள் இப்போ வந்துருச்சு. செட்டிநாடு கருப்பு கவுனி வந்துச்சு, நேபாள் கவுனி வந்துருச்சு, வியட்நாம்ல கூட கருப்பு கவுனி, அந்த கிழக்கு மண்டலங்கள்ல நிறைய கருப்பு கவுனி இருந்தது. அது எல்லாமே இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருச்சு. இது பாத்தீங்கன்னா ஜீரக சம்பா. ஜீரக சம்பா மாதிரியான ஒரு மிகச்சிறப்பான வாசனை உள்ள ஒரு அரிசி ஜீரக சம்பா. அடுத்ததா இலுப்பை பூ சம்பா சொல்லலாம். இது செங்கல்பட்டு சிறுமணி. இது எங்க பூமிக்கானது, எங்க பகுதிகளுக்கானது. செங்கல்பட்டு மண்டலத்துல நிறைய செங்கல்பட்டு சிறுமணியை பயிர் வச்சிருந்தாங்க. நிறைய விளைச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ரகம். செங்கல்பட்டு சிறுமணியில நிறைய ரகங்கள் வச்சிருந்தாங்க. அதுல இது ஒரு ரகம். இது பாத்தீங்கன்னா தங்கச்சம்பா. இது குதிரைவால் சம்பான்னு ஒரு நெல். இந்த பூமிக்கானது. தொலைச்சிட்டாங்க, இப்ப தேடி திருப்பும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஜீரக சம்பால வாசனை ஜீரக சம்பா. இது அங்க பார்த்தது ஜீரக சம்பா, இது வாசனை ஜீரக சம்பான்னு பேரு. ரொம்ப வாசம் வீசுன்னு சொல்றாங்க இல்லையா. இப்போ இங்க நம்ம வீட்டுல உணவு சமைச்சோம்னா அடுத்த 4 வீட்டு தள்ளி வரைக்கும் வாசனை அந்த மாதிரி போட்டுறதுக்குரிய ஒரு ரகம். இது மணிச்சம்பா, மிகச்சிறந்த ஒரு ரகம். இலுப்பைப்பூ சம்பா சொன்னோம் இல்லையா, இது இலுப்பைப்பூ சம்பா. கேழ்வரகு பாக்குறதுக்கு இது மானாவாரியில விளையக்கூடிய தற்சார்பா இருக்கக்கூடிய ஒரு கேழ்வரகு. இங்க இப்ப பாரம்பரிய கேழ்வரகுன்னு சொல்லலாம். தலை சுருட்டான்னு சொல்லுவாங்க. இது தலை விரிச்சான் இருக்கு, இது தலை சுருட்டைன்னு சொல்லுவாங்க. ஆமா, சுருங்கி இருக்கு. மிகச்சிறந்த ஒரு ரகம் அது. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய நம்ம மரச்செக்கில் ஆட்டுறதுக்குன்னு தேங்காய் எண்ணெய் வச்சிருக்கோம், கடல் எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கு எண்ணெய் இருக்கு, வேப்ப எண்ணெய் கூட இருக்கு. விவசாயிகளுக்கு மிகச்சிறந்த ஒரு அருமருந்து. விவசாயிகளை பூச்சி நோயில இருந்து காப்பாற்றக்கூடிய மிகச்சிற அருமருந்து பாத்தீங்கன்னா வேப்ப எண்ணெய், வேப்ப மொட்டையா தான் இருக்குது. அந்த எண்ணெயை வச்சிருக்கிறோம். சிறுதானியங்கள் இருக்குது. சாமை, வரகு, திணை, குதிரைவால் எல்லாம் சிறுதானியங்கள் இருக்கு. அரிசி வகைகள்ல இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா 20 வகையான அரிசி ரகங்களை இங்க வச்சிருக்கிறோம். ரத்தசாலி வச்சிருக்கிறோம், ஜீரக சம்பா, செங்கல்பட்டு சிறுமணி, தூய மல்லி, பாத்தீங்கன்னா ஆத்தூர் கிச்சிலி இருக்கு, பொன்மணி இருக்கு, இலுப்பைப்பூ சம்பா இருக்கு, பொன்மணி இருக்கு, தங்கச்சம்பா, மைசூர் மல்லி, வெள்ளை பொன்னி, கருப்பு கோணி, இந்த மாதிரி நிறைய ரகங்களை இன்னைக்கு அதாவது விவசாயிகள் நேரடியா விற்பனையை வந்து பண்ணணும். நுகர்வோருக்கும் விவசாயிகளுக்கும் நேரடி தொடர்பை உருவாக்கணுங்கிறது தான் நம்ம இந்த நோக்கம் தான் முக்கியமான நோக்கமா இருக்கு. அப்பதான் விவசாயியும் காப்பாற்ற முடியும், நுகர்வோரையும் காப்பாற்ற முடியும். இடைத்தரகர்கள் இன்னைக்கு நிறைய பேர் அவங்க தானே படிச்சுட்டு இருக்கிறாங்க. விவசாயிக்கு சிரமம் இருக்கு, விவசாயம் பண்ணி கொண்டு வர்றதே பெரிய விஷயமா இருக்குது. அதுல எங்க வியாபாரம் பண்றது, நேரடியாக எங்க போய் சந்தைப்படுத்துறதுங்கிற பெரிய சிக்கல் இருக்கு. அப்ப இந்த சிக்கலை எல்லாம் நம்ம வந்து முறியடிக்கணும் அப்படின்னா இளைஞர்கள் கிட்டதான் அந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னு ஒரு நம்பிக்கையா நம்ம அந்த விஷயத்தை செஞ்சு காட்டியிருக்கோம். நிறைய ரகங்களை 20க்கும் மேற்பட்ட ரகங்களை இங்க வச்சிருக்கிறோம். நிறைய நுகர்வோருக்கு நேரடியா தொடர்புக்கு வித்துட்டு இருக்கிறோம். நிறைய ஆர்கானிக் ஐட்டம் வச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம புக்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்கீங்க. என்னென்ன புக்ஸ் இருக்கு இதுல? பாத்தீங்கன்னா உலகத்தை நேசிச்ச மிகப்பெரிய தலைவர்களோட புத்தகங்கள் இருக்கு. இயற்கையை நேசிச்ச என் பாட்டன்ல இருந்து வாங்காரி மாத்தாயில இருந்து நிறைய புத்தகங்கள் இங்க வச்சிருக்கிறோம். படிப்புக்கான ஒரு அறிவு தேடலுக்கு இங்க வருவங்களுக்கு விவசாயத்தை சொல்லிக் கொடுக்கவும் புத்தகங்கள் இருக்கு. மதிப்பு கூட்டல் அரிசியை பத்தி அதுக்கான நிறைய என்ன மருத்துவ குணங்கள் இருக்கு, என்ன மாதிரியான உணவு முறையை பயன்படுத்தணும், அதுக்கான புத்தகங்களும் இங்க இருக்குது. அறிவு தேடல்ல வரவங்களுக்கு இங்க புத்தகங்கள் இருக்கு. இப்ப பாரம்பரிய விவசாய விளைபொருட்களை நீங்க விற்கிறீங்க. இது மட்டும் இல்லாம விவசாய பயிற்சிகள் மாதிரி ஏதாச்சும் விவசாயிகளுக்கு நீங்க பயிற்சிகள் கொடுக்குறீங்களா? இல்ல, இது வரைக்கும் பயிற்சிகளை கொடுக்கல. ஏன்னா நிறைய இந்தியா முழுக்க நிறைய பயிற்சிகள் இருக்கு. நம்மளவர் என்ன சொன்னாருன்னா அந்தந்த வட்டாரங்கள்ல பண்ணையங்களை வந்து நம்ம உருவாக்கணும். அந்தந்த வட்டாரங்கள்ல இருக்கிற மக்களுக்கு அங்கேயே இரவு நேரங்கள்ல வீடு திரும்புற அளவுக்கு ஒரு நாள் பயிற்சியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. அந்த மாதிரியான பண்ணையங்களை கட்டமைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரியான பண்ணையங்கள் நம்ம ஒருங்கிணைந்த பண்ணையமா தான் வச்சிருக்கிறேன். நான் பயிற்சிகள் கொடுக்குற அளவுக்கு பண்ணல. இங்க அருகாமையில் இருக்கிற மத்த விவசாயிகள் பண்றாங்க. இப்ப திண்டிவனத்துல பாத்தீங்கன்னா ஏகாம்பரம், மன்னா ஏகாம்பரம், அந்த ஐயா நீங்க நிறைய பயிற்சிகளை மக்களுக்கு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. விவசாயிகள் கொடுக்குறாங்க, நுகர்வோர் கொடுக்குறாங்க. செந்தூரல் இயற்கை அங்காடின்னு சொல்லிட்டு தியாக ஐயா இருக்கிறாரு, இங்க நீங்க உங்களுக்கு தெரியும். அவர் நிறைய பயிற்சிகளை கொடுத்துட்டு இருக்காரு. அது மாதிரி இங்க இருக்கக்கூடிய நிறைய சுற்றுப்புறத்துல இருக்கக்கூடிய விவசாயிகள் நிறைய பயிற்சிகளை கொடுக்குறாங்க. நம்ம அவங்களோட இணைஞ்சுக்கணும். அதான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தனியா கொடுக்கணும். இப்ப தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் இருக்கு, அங்க நிறைய முனைவர்கள் இருக்காங்க, அங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்ப அரசு சார்பில் வந்து பாத்தீங்கன்னா கல்லூரி படிக்கிற இப்போ வேளாண் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி நாலேஜ் இருக்கு, அவங்க எதனா இயற்கை விவசாயத்தை பத்தி படிக்கிறாங்களா, இல்ல அவங்களுக்கு எதனா புரிதல் இருக்கா, அவங்க யாராச்சும் வராங்களா?
இல்ல நிறைய இப்ப பாத்தீங்கன்னா பல்கலைக்கழக மாணவர்கள் வராங்க. ம். வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து ஆய்வுக்கூடங்கள்ல ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. நிறைய ரகங்கள சாம்பிள் குடுங்க ஆ. அப்படின்னு வராங்களே தவிர, இந்த ஆ. பல்கலைக்கழகங்கள் ஒரு முறையான ஒரு பாடத்திட்டத்தை இன்னும் வரைக்கும் நம்ம புத்தகங்கள்ல வைக்கல. ஓகே. அது மிகப்பெரிய நம்ம ஏமாற்றத்தை தான் கொடுக்குது. ம். அரசாங்கங்கள் நம்ம என்ன இந்தியாவுல என்ன சொல்றாங்க? விவசாயிகள் தான் வந்து விவசாயத்துடைய இந்தியாவுடைய முதுகெலும்பே விவசாயம் முதுகெலும்புன்னு சொல்றாங்க, ஆணிவேர்ன்னு சொல்றாங்க. ஆமா. அப்போ விவசாயத்தை பத்தின முழு பாடத்திட்டமே நம்ம இந்தியாவுல இல்லங்கிறது இன்னும் இல்ல. மிகப்பெரிய வருத்தம் அளிக்குது. அதுலயும் குறிப்பா யுனிவர்சிட்டிகள் தான் என்ன பண்றாங்க? பன்னாட்டு நிறுவனங்களுக்கு ஆதரவா தானே அந்த பாடத்திட்டத்தை வச்சிருக்காங்க. ஓகே. நம்ம பாரம்பரிய விவசாய முறைகளை கொஞ்சமாச்சும் வைக்கணும்ல. ம். அப்ப அது மாதிரி வைக்காததுனால இவங்க என்ன பண்றாங்க? நான் ரிசர்ச் பண்றேன், புது ஒரு உருவாக்கத்தை நான் உருவாக்க போறேன்னு வராங்களே தவிர, ஓகே. பாரம்பரிய விவசாயத்தை பத்தி புரிதல் அவங்களுக்கு இன்னமும் வரல. ஓகே. ஆமா, அதை ஏற்படுத்துறதுக்காக தான் நம்ம இந்த கடையை வச்சிருக்கோம். இப்போ தமிழ்நாடு அரசு சார்புல இந்த மாதிரியான இயற்கை விளைபொருட்களை விற்கிறதுக்கும் சரி, எதனா உதவிகள் வந்து கிடைக்குதா? இது ஒரு பெரிய அரசியலுங்க. ஓகே. இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ம். தமிழ்நாடு அரசாங்கமும் சரி, இந்திய அரசாங்கமும் சரி, ம். அவங்க ஒதுக்கக்கூடிய பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா 2% பட்ஜெட் தான் வேளாண்மைக்கு ஒதுக்குறாங்க. ஓகே. அப்போ அந்த 2% பட்ஜெட்ல என்ன நீங்க விவசாயத்தை வளர்த்துற முடியும்? இயற்கை விவசாயத்தை வளர்த்துற முடியும்? இப்போ போதுமான நிதி வந்து ஆமா, இல்ல. நிதி ஒதுக்கீடு நம்ம செய்யறது கிடையாது. ம். அப்போ உண்மையா இயற்கை விவசாயத்தை நீங்க பரப்பணும்னு நினைச்சீங்கன்னா, ம். விரிவாக்கம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, நிதி ஒதுக்கீடு அதிகப்படுத்தணும். ஓகே. அப்ப அதிகப்படுத்தினாங்கன்னா நேரடியா நீங்க அந்த விவசாயிகளை உண்மையா இருக்கக்கூடிய இயற்கை விவசாயிகளை நீங்க போய் சென்று சேர்றதுக்கு இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை வச்சு அதை பண்ணணும். சும்மாவே பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க? ம். ஒரு குழுக்களை ஏற்படுத்துறாங்க. வட்டாரம் தோறும் ஒரு குழுக்கள், இயற்கை விவசாயி குழுக்களை நான் ஏற்படுத்துறேன்னு, ம். அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறேன்னு, ம். யாரோ இயற்கை விவசாயி அல்லாத ஒரு விவசாயிகளை கூப்பிட்டு அவங்க இயற்கை விவசாய குழுவா சேர்த்து அவங்களுக்கு வருஷம் மானிய திட்டங்களை கொடுத்து இந்த மாதிரி முறைகேடா எல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் இந்திய அரசியலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசியல் இயற்கை விவசாயிகளுக்காக எதுவும் பண்ணலைங்கிறது ஊர்ஜிதமாகுது. ஓகே. அதை நம்ம உங்க காணொலி வாயில நம்ம அரசாங்கத்துக்கு கேட்டுக்கிறது என்னன்னா, ம். உண்மையான இயற்கை விவசாயிகளை அடையாளம் காணணும், ம். அவங்களுக்கான மதிப்பு கூட்டலுக்கான பயிற்சிகளை கொடுக்கணும், ம். நேரடி விற்பனைக்கான சந்தைகளை ஏற்படுத்தி தரணும், ம். அவங்களுக்கான போதிய மானிய திட்டங்களை அதிக அளவுல ஒதுக்கணும், ம். நிறைய பயிற்சி மையங்களை ஏற்படுத்தணும்னு இந்த காணொலி வாயில இந்த அரசாங்கத்தை கேட்டுக்கிறோம். நன்றி. நன்றி.